வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. இந்த வீடியோல நாம கேரள அரசியல் சார்ந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள தெரிஞ்சுக்க போறோம். கேரளா சார்ந்த கருத்து கணிப்பு முடிவு தான் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. நெறைய கருத்து கணிப்பு முடிவுகள் கேரளா சார்ந்து தான் வந்துட்டு இருக்குது. கேரளால மொத்தமா 140 தொகுதிகளை உள்ளடக்கியது கேரள மாநிலம். 3 முன்னணிகள் இருக்குதாங்க. எல்டிஎஃப், யுடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி, யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி, என்டிஏ பாஜக தலைமையிலான முன்னணி. யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? 71 தொகுதிகளுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். சாவியா சாட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிப்ரவரி மாதம் கடைசி வரைக்கும் கேரள மாநிலத்தினுடைய மக்களின் மனநிலைமை என்ன அப்படின்றத தான் கணிச்சிருக்கிறாங்க. மொத்தமா இருக்கக்கூடிய 140 இடங்கள்ல யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி 74லிருந்து 84 இடங்களையும், எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி 55லிருந்து 62 இடங்களையும், என்டிஏ 1லிருந்து 4 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சாவியா சாட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது கேரளால ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி எல்டிஎஃப் அதிகபட்ச சீட் பிடித்த கூட 62 மெஜாரிட்டியை தொடவில்லை. அதே நேரத்தில் யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி மினிமம் சீட் பிடித்த கூட 74 அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. அங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவியா சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.